கவின் டீல்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பெஸ்ட்டு, அதாவது ஆர்டி ஆஃபீஸ் நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு டீசெண்டான ஒரு லொக்காலிட்டி. மழை பெஞ்சால் உங்களுக்கு வந்து தண்ணி நிற்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏரியா. ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல பில்லர் வச்சு ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. செட் பேக்லாம் விட்டு லேண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30x70 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயும் இன்னொரு 6 வீடும் கட்டியிருக்காங்க. நீங்கள் இப்போ மொத்தமாக வீடு பார்த்துட்ருக்கீங்க, 2 ஃபேமிலி நாங்கள் மொத்தமாக எடுத்து ரெண்ட்டுக்கு வீட்டுக்கு நானும் தங்கிப்பேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். மொத்தம் 6 வீடு, ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டபுள் பெட்ரூமு. இங்கே கீழே வந்து 6 கார் பார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடை வாடகைக்கு விட போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வீடு 30,000 வாடகை போகும். நியர்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.8 லேக்ஸ் வந்து கிடைக்கும். 1,80,000 வாடகையாக கிடைக்கும். உள்ளே வந்து கீழே வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் லிஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே இது வந்து ஒரு கேட் போட்டு கொடுத்துருவாங்க. உள்ளே வந்தீங்கன்னா லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு. அப்படியே நம்ம வந்து மேலே போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. நம்ம மேலே வந்திருக்கோம். லிஃப்ட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. பவர் கொடுத்து அப்படியே ரன் பண்ண வேண்டியது அவங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது. ஃபஸ்ட் இது நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங், அது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்துடலாம். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு, இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங். ஃபஸ்ட் நம்ம வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்துடலாம். ஏன்னா 1185 ஸ்கொயர் ஃபீட் பெரிய வீடு பார்த்துட்டு அடுத்தது சின்ன வீடு நம்ம வந்து பார்க்கலாம். உள்ளே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் செப்பல் ஸ்டாண்டுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கொயர் ஃபீட் அதிகம் அப்படின்றதால எல்லாம் பெருசாகவே இருக்கும். அதனால் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலில் 2 ஜன்னல், இந்த பக்கம் ஒரு ஜன்னல். பட் இது பின்னாடி பில்டிங் கட்டுறதுல ரொம்ப வெளிச்சம் அந்தளவுக்கு வரும். காற்று வேணால் வரும். அந்த சைடில் வந்து நல்ல காற்று வரும், வெளிச்சமும் வரும். அதில் ஒரு பெரிய ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து கிச்சனும் தாராளமாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் ஒரு பால்கனி இருக்குது. கிச்சனுக்கு ஸ்டோரேஜுக்கும் மேலே இடம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பண்ணினா கூட நல்லாயிருக்கும் இடம். இங்கே வந்து ஒரு பால்கனி, இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேலேயும் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு 2 பால்கனி இருக்குது. ஒரு பெட்ரூமில் இன்னொரு பால்கனி இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். இங்கே நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஏதாவது வைக்கிறதா கூட வச்சுக்கலாம். ஸ்பேஸ் வந்து இருக்குது. இல்லை இந்த இடத்துல நான் வந்து ஒரு பூஜை ரூம் மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது. பூஜை ரூம் மட்டும்தான் கிடையாது, ரெடிமேடாக நீங்கள் ஹாலிலே கூட நீங்கள் வைக்கிறனாலும் வைக்கலாம். இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், நல்ல பெரிய பெட்ரூமு, நல்ல தாராளமாக ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு வந்து இடம் தாராளமாக இருக்குது. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய சேனல் கொடுத்துருக்காங்க. இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்டு. 2 பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். ஒரு பெட்ரூம், இதுலேயும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பால்கனி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம், ரோட் வியூ பால்கனி. இது மாதிரி தான் 3 வீடு இருக்கும். ரோட் வியூ பால்கனி, அது கிச்சனோட பால்கனி. நம்ம அப்படியே அடுத்த வீடும் பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ பார்த்து 1175 ஸ்கொயர் ஃபீட்டு, 2 பெட்ரூமு, யூடிஎஸ் வந்து 430. அப்படியே அடுத்த வீடும் பார்க்கலாம். இது வந்து டபுள் பெட்ரூம், 915 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதுலேயும் அந்த ஸ்டெப்பர் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. டீ கோட்டில் டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் டோர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ள தானே ஒரு ஹாலில் இங்கே வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது. கிச்சன், இங்கே வந்து கொஞ்சம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஸ்டேஜ் மாதிரி கொடுத்து அவங்களே வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு பெட்ரூம், இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது.
ஸ்டேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்ல போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து இருக்குது. இது பெட்ரூம், 2 பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கடை கொடுத்துருக்காங்க. இங்கே வார்ட்ரோப் இல்லை கப்போர்ட்ஸ் இது நீங்கள் உங்கள் பீரோ கூட இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூம். மேலேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே வார்ட்ரோப் பண்ணுறது ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்ரூம் வாங்க. ஸ்டெப் மாதிரி வச்சு தான் ஹைட் ஏற்றிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 915 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு. யூடிஎஸ் வந்து 330. ப்ரைஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்த வீடு வந்து 95 லட்ச ரூபா வரும். அதாவது ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், கார் பார்க்கிங், ட்ரைனேஜ் இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறோம். 95 லேக்கு ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 73 லேக்கு ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். டோட்டலாகவும் நீங்கள் எடுக்கலாம்னு எடுத்துக்கலாம். 6 வீடு இருக்குது. இதே தான் ப்ரைஸு. 6 வீடு இருக்குது. மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலில் ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.